இட்லி, தோசை, சாதத்துக்கு சூட் ஆகிற மாதிரி பீக்கங்காய் பஜ்ஜி செய்யலாம் சூப்பரான டேஸ்ட்டில். குக்கரில் ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா வணங்கினோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம். ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வணங்கினோன்னே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் 3யும் போட்டு நல்லா வணங்கட்டும். பச்சை வாசம் போனோடனே 5 தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம். போட்டு 50 கிராம் பாசிப்பருப்பு, 1/2 கிலோ பீக்கங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். வந்துடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டி விடுங்க. விசில் வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சு. தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு நல்லா கடைஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டால் இட்லி, தோசை, சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷப்படுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.